ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் இருக்கிற எல்பிஎல் பார்க்கு தான். நான் என்னோடய ஃபேமிலியோடு வந்திருந்தேன். இது உங்களுக்கு தெரியும், என்னோடய 2 பசங்க. இது என்னோடய பொண்ணு. ரொம்ப நாள் கழித்து அங்கே போயிருந்தோம். இந்த மாதிரி கார் ரேஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் ஏற மாட்டேன்ட்டாங்க. ஃபுல்லாக பார்க்க வேணால் செஞ்சாங்க, ஏற மாட்டேன்ட்டாங்க பசங்க. பாப்பாவுக்கு ஒரே ஜாலி. அது இதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டா இவங்க பக்கத்துலேயே வரலாவா. நீங்கள் யாராச்சும் இந்த பார்க்குக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பொம்மையில் ஏறிக்கிட்டாங்க, அதை ஓட்டவும் மனைங்காங்க வச்சிருக்கலாம் இல்லாமல். ஏற இறங்க டப்பு டப்புன்னு குதிக்காங்க. இவங்களால் நம்ம பார்க்கில் போய் எதையுமே வேடிக்கை பார்க்க முடியாது. இவங்களை பார்க்குறதே நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே வரும். அவங்க அப்பா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பா தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து இது ஃபுல்லாக சுற்றி, இது ஃபுல்லாக கிட்ஸுக்கு உள்ளது. இதில் ஃபுல்லாக பெரிய பிள்ளைங்களை யாரும் விட மாட்டாங்க. இன்னும் ஒரு 4-5 இது ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாமே கிட்ஸுக்குள்ளதாக வச்சுருப்பாங்க. போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பைக்கிலேருந்து எந்திக்கவே மாட்டேன்ட்டான். அதில் தான் ரொம்ப நேரம் இருந்தான். இது பெரிய பிள்ளைங்களே டக்குன்னு முட்டினோன்னே அதுகளே திருப்ப தெரியாமல் பைய திருப்பிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களாம் ஏறிக்கிட மாட்டாங்க. அதனால் சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். இது மேலே அங்கே அந்த கப்பல் ராட்டினம் அது எல்லாமே இருந்தது. இது ஃபுல்லாமே அந்த சர்க்கிள் தான். இது ஃபுல்லாக இதை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து இது உள்ளே கொஞ்சம் தள்ளி வரணும். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்தால் இது அந்த ஃபுல்லாக அந்த செட்டு ஊஞ்சல் எல்லாமே போட்டிருப்பாங்க. இது இப்படி கம்பி ஏறுறதுக்கு இந்த தொங்குறதுக்கெல்லாம் இருந்துச்சு. கம்பி ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த கம்பி ஏறுறது, இந்த சர்க்கிளில் விளாடுறது, இந்த மாதிரி இதுதான் அவனுக்கு பிடிச்சிருந்தது. மாற்றி மாற்றி ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தான். அவன் இன்னொருத்தன் ஏறினா மறுபடியும் இறங்கிட்டான். 2 பேரையும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கீழே மேலே அது விழுந்துதான் எழுந்திரிச்சாங்க. எல்லாம் இதில் போய் சுற்றுனாங்க. இதில் ஃபுல்லாக சுற்றி எந்த இதுலேயும் மற்ற பிள்ளைங்க வந்துட்டா இதாயிருந்தாங்க, திரும்பவே மாட்டேங்கிட்டாங்க. பெரிய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா பயந்துருந்தாங்க, யார் வந்துட்டாங்கன்னா இறங்கிட்டாங்க. மற்ற பிள்ளைங்களும் அவங்க வாட்டுக்கு விளாடுதாங்க. யார் வந்தாலும் விளாடுதாங்க செய்தாங்க. இது பெரிய பாப்பா சர்க்கிள் ஏறிக்கிட்டு இருந்தா. தம்பிங்க ஏறி முடிச்சிட்டாங்க. அப்புறம் பாப்பா ஏறிக்கிட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு அந்த ஊஞ்சல் சர்க்கஸ் தான், அதுதான் பிடிக்கும். அவள் இறங்குதான் இந்த இவன் இங்கிட்டு அக்கா வாராளேன்ட்டு இவன் இங்கிட்டு ஏறினா. அவள் பாப்பாவுக்கு தான் ஒரே ஜாலி. வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு வழியாக அவன் நினச்ச மாதிரி கூப்பிட்டு போயிட்டா. ரொம்ப நாள் கழித்து பாப்பாவை கூப்பிட்டு போனோம். ஒரு மாதத்துக்கு மேலே குதிரையில் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. எப்பயும் பாப்பாவும் அவங்க அப்பாவும் தான் போவாங்க. இவங்களை நான் அதிகமாக கூப்பிட்டு போக மாட்டேன். எப்பயாச்சும் தான் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க தான் கூப்பிட்டு போவேன். பாப்பா ஏறவும் வந்தால் எல்லாம் இறங்கிட்டாங்க. மித்த நேரம் இங்கே இருக்கணும். அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் சுத்தமாக விளாட மாட்டாங்க. இது கூட்டம் இல்லாத போய் தான் விளாண்டுட்டாங்க. கூட்டம் இருந்ததுன்னா சுத்தமாக விளாடவே மாட்டாங்க. ஆன்லைன் ஏறி ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே குஷி தான். ஆனால் மறுநாளுக்கு பார்க் கூப்பிட்டு போனோம்லன்னா, நீங்கள் கூப்பிட்டு போகல, ஸ்நாக்ஸ் வாங்கி தரல அப்படின்ட்டுதாங்க. என்ன தான் சொல்ல, நம்மளாம் சின்ன பிள்ளையில இந்த பேச்செல்லாம் பேசியிருப்போமோ என்னமோ. இப்போல்லாம் பிள்ளைங்க ஓவர் வாய், பதில் பேச முடியாத அளவுக்கு பேசியிருந்தாங்க. என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலே நம்ம பேச முடிய மாட்டேங்கி. ஓடாததில் எங்களையும் சேர்த்து கூட்டியிருந்தாங்க. இது நல்லாயிருக்கு வாங்க வாங்கன்னு விட்டுருந்தாங்க. அது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கா, அதனால் அதை ஆசைப்பட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சுற்றி சுற்றி நாங்கள் ஒன்று பின்னாடி போக, முன்னாடி இருந்து பின்னாடி போகிறோம், மறுபடியும் பின்னாடி இருந்து ஒவ்வொன்றா ஏறி 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 மறுபடியும் முன்னாடி வந்துருந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இது மாதிரி வீடியோஸு வரும் நம்ம சேனலில். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
லாங் வீடியோஸ் போட முடியலை, பார்ப்போம் இதுக்கப்புறம் போட முடியுதான்னு. இது இங்கேருந்து இந்த சைடில் அந்த பந்து மாதிரி அந்த இது குதிப்பாங்கள்ல அந்த இது, அப்புறம் இன்னொன்று நெட்டு கட்டி பிள்ளைங்க குதிச்சு குதிச்சு மட்டும் விளாடுவாங்களா அந்த இதுவும் ஒரு இருக்குது இதில். இதெல்லாம் அந்த சேர் மாதிரி ஃபேமிலியாக உட்கார்றதுக்கு, இது இந்த மாதிரி சுற்றுறது, இதெல்லாம் கிட்ஸுக்குள்ளது பொம்மை வச்சு விளாட்றது. அந்த ஸ்ப்ரிங் மாதிரி தம்பி பைக்கிலலாம் இருந்தாமல் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் எல்லாம் உண்டு. இந்த ரோஸ் கலர் எல்லாமே இது ஸ்நாக்ஸ் சாப்பிட, உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட. அங்கிட்ட லைட் எரியிறது எல்லாமே ஸ்நாக்ஸு வாங்குகிற இடம். எல்லாமே டோக்கன் தான், டோக்கன் வாங்கி இது பண்ணணும். ட்ரெயினில் போக மாட்டேன்ட்டாங்க தம்பிங்க, அதனால் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னையும் போக சொன்னாங்க, நானும் ட்ரெயினுக்கு போகலான்ட்டேன். நான் எல்லாம் ஃபேமிலியாக தான் உட்காந்து போனாங்க. நம்ம ஏற்கனவே வண்டியில் தானே வந்திருக்கோம், நான் போகலான்ட்டேன். நான் இது அந்த சேரில் களைச்சி போய் அதில் உட்காரலான்னு பார்த்தா இவங்ககிட்ட முடியுமா, எந்திரிச்சு உட்காந்தாங்க. பார்க் போனது ஒரு இடத்துல உட்கார விடலையே, ரொம்ப நேரம் நின்று ஒரு 2 மணி நேரமாக நின்று கால் வலிக்குதேன்னு உட்காந்தோம் நானும் அவங்க அப்பாவும். அவங்க உட்காருவாங்கன்னு பார்த்தா அதுலேயும் நின்றுக்கிட்டு அந்த கம்பி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேறு இருந்தான். இந்த எப்படி பின்னாடி ஊடி கவுரு தான் அதில் வேறு. ஃபேமிலியாக போகிறது எப்போயாச்சும் தான் ஃபேமிலியாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஓரளவு விவரம் தெரிஞ்சதுனால கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா இவங்க பிறந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. எங்கேயும் அதிகமாக வெளியே கூப்பிட்டு போக மாட்டோம். சின்ன பசங்க அங்கே 2 பேரும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவு அவங்க கொஞ்சம் ஒரு 4 இயர்ஸுக்கு மேலே ஆகவும் தான் அவங்களாம் விளாட செய்ய ஆரம்பிக்கவும் தான் எங்கனாலும் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா இடம் பார்க்கணும். இங்கே உள்ளேயே இருக்காங்க, இங்கே விளாட்றதுக்கு இவங்களுக்குள்ளேயே தானே விளாண்டுக்குறாங்க அப்படின்ட்டு தான் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கும் அந்த ஆசை வந்திருக்கு. இது முடிச்சுட்டு ஊஞ்சல் வந்தாங்க. இந்த கம்பி மேலேயா ஏறிட்டு இந்த ஊஞ்சலில் வந்தாச்சு. எல்லா இடத்துலையும் கம்பி, இந்த இது பெரிய பிள்ளைங்க ஏறுற சர்க்கிள், இந்த இதுதான் இவங்களுக்கு வேலை. அங்கே இங்கேயும் ஃபுல்லாக இது பேசுகிறது நம்ம நல்லா நீட்டாலாம் பேசியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படி பேச வருமோ நார்மலாக மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் பேசியிருக்கேன். ஊஞ்சல் இந்த இவனாச்சும் சேர்த்துக்கலாம், சிறுசு ரொம்ப வாழு. வாளாக இருப்பான். இந்த ஏறுதான் பாருங்க, அவங்க அக்கா சர்க்கிளில் தான் ஏறுவான். அவங்க அக்கா ஏறுதான்னு சொல்லிட்டு அதிலேயே தான் ஏறினான். பெரிய பிள்ளைங்க இதிலேயே தான் ஏறி கம்பி வழியாக ஏற, இந்த பின்னாடினா இது வழியாக கம்பி வழியாக ஒரு வாட்டி ஏறிட்டால் அப்புறம் இதில் இது ஜாயிண்ட்டாக இருக்கும். 2-3 சர்க்கிள் ஜாயிண்ட்டாக இருக்கும். அந்த நடுவில் அந்த இது ரெட் கலரில் தெரியுது, அது உள்ளே போய் அந்த சைடு வழியாக சருகலாம். 2-3 சர்க்கிள் இருக்கும், அதுலேயும் உள்ளே போயிடலாம். இப்படி இது நீங்கள் பார்த்த அந்த கார் ரேஸ் இந்த இது, இது கப்பன் சாசர். இந்த இது அது அப்போ தான் ரன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கிட்டே போகலையே இவங்க. இது தண்ணியில் இந்த இது பண்ணுறது, தண்ணியில் பிள்ளைங்க எல்லாம் அந்த வீல் சுற்றுறது. இவங்கள பார்க்க தான் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரினா தான் பிள்ளைங்களுக்கு ஓரளவாச்சு அந்த புஷ் பண்ணி தள்ளுறதுக்கு இதாக இருக்கும். பாப்பா போச்சனோ அவள் போக மாட்டேன்ட்டான். இந்த பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.